ஆண்களுக்கு ஏற்படும் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். இப்போ பெட்ரோல் போட போனால் 100 ரூபா 150 ரூபா இன்னும் போயிடுமா 150 200 போயிடும் பொழுது பெட்ரோல் என்ன 50 ரூபா டீசல் 200 ரூபா அப்படி போயிடும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியல. ஒரு டிராவல்ஸ் போகும்போது டிராவல்ஸ் போனால் டீசல் ரேட் அதிகம் இது மாதிரி இப்போ சொல்கிறாங்க. இப்போ கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு சொன்னாலும் எல்லாம் பயப்படுறாங்க. நம்ம இது செருப்பு தைச்சு தான் பிழைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் சிலிண்டரு விலைவாசி மேலே விலைவாசி ஏறினே போகுது. ஆனால் இது கட்டுப்படுத்தணும். ஜனங்களை பார்த்தாவது ஏழை மக்களை வயிற்றில் அடிக்காத. இதெல்லாம் எங்கே தான் போய் முடியும் தெரியல. நாங்களாம் இந்த ஆட்டோ ஓட்டுறோம், எங்களுக்கெல்லாம் சிலிண்டர் எடுத்து வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அந்த காசை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மற்றவங்களாம் என்ன தான் பண்ணுவாங்க என்னென்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. மாதம் 1 தேதி ஆனால் எல்லாம் ஏறுது தவிர எங்கள் வாழ்வாதாரம் ஏற மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, அதுக்கப்புறம் எங்கள் கையில் தானே இருக்குது, நாங்கள் பார்த்துக்க போகிறோம். இது அவங்களே முடியாதுன்ட்டாங்கன்னா அப்போ வேறு ஒருத்தர் கையில் கொடுக்க வேண்டியதான் ஆட்சியை. விலை குறைக்கிற கவர்மெண்ட் நினைச்சா விலை குறைக்க முடியும்னு நினைக்கிறேன். நாளாலும் குறைக்கலாம். அந்த கேஸ் வாங்க முடியும் எப்படி இதனுடைய ஒரு வேலை சாப்பிட்டாலும் தான் இருக்க முடியும். கேஸை வாங்குற நிலைமைக்கு இல்லையே, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாங்குறதுக்கு. எல்லார் நிலைமையும் மோசமாக தான் இருக்குது. கொரோனா வந்ததுலேருந்து எல்லார் நிலைமையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நான்லாம் கார் வச்சுட்டு இருந்தேன், காரை விற்றுட்டு இப்போ ஆட்டோவுக்கு வந்திருக்கு. இப்போ என்ன வைக்க போகிறேன்னு எனக்கு தெரில. பெரிய பெரிய பணக்காரங்களாம் பணத்தை பதுக்கி வச்சுருக்கிறாங்க. அந்த பணத்தெல்லாம் வெளியே வந்தாலே வரி எங்கேயோ போய் நிற்கும், தட்டுப்பாடு இல்லாமல் போய் நிற்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 32 ரூபா தான் வருதான் எல்லாமே சேர்த்து. இவங்களோட ஜிஎஸ்டி இந்த சிஎஸ்டிலாம் போட்டு தான் 90 ரூபா கிட்ட வந்திருக்கு பெட்ரோல். இப்போ தான் நாங்கள் யூடியூப் எல்லோரும் வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். நாங்கள் அன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது 50 ரூபா விலைக்கே சுஷ்மா ஸ்வராஜ் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மன்மோகன் சிங்குக்கு புடவை அனுப்பி வச்ச விஷயங்கள் வரைக்கும் இருக்குது. ஸோ இது குழந்தை கையில் நம்ம விளையாட்டு சாமான் கொடுக்குற கதை தான். நான் கிள்ற மாதிரியே நான் கிள்ளிக்கிறேன், நானே தாளாட்டிக்கிறேன். ஆள் ஒன்றும் பண்ண முடியல. 100 ரூபா வந்துடும் பொழுது பெட்ரோலெல்லாம் என்ன தான் பண்ண போகிறான்னு தெரில. மோடி தான் பண்ணுறான்னு தெரில. நம்ம எடப்பாடி ஆட்சி வேண்டாம் பண்ணுறா மோடிக்கோசம் பண்ணுறாரான்னு தெரியல. கட்சிக்காரங்களும் ஏன் கண்டுக்க மாட்டுறாங்க. யாருன்னா கட்சி மாறினா தான் இதுக்கு ஒரு விடிகாலம் வரும். என்ன ஒரு கேஸு பாவம் நாங்களாவது பரவாயில்ல, நடுத்தர மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லாதவங்க கொளுத்து வேலை செய்கிறவங்க, நம்ம சும்மா ஜல்லி தூக்க மால் தூக்க அவங்களாம் பாவம் என்ன பண்ணுவாங்க. இப்போ பெட்ரோல் போட போனால் 100 ரூபா 150 ரூபா இன்னும் போயிடுமா 150 200 போயிடும் பொழுது பெட்ரோல் என்ன 50 ரூபா டீசல் 200 ரூபா அப்படி போயிடும் போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு டிராவல்ஸ் போகும்போது டிராவல்ஸ் போனால் டீசல் ரேட் அதிகம் இது மாதிரி இப்போ சொல்கிறாங்க. இப்போ கிலோமீட்டருக்கு இவ்வளோன்னு சொன்னாலும் எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ பெட்ரோல் டீசல்னால இந்த லாரியில் கொண்டு வர அவங்களுக்கும் அந்த பெட்ரோல் டீசல்னால பாதிக்கப்படுறாங்க. லாரி ஓட்டுநரும். ஆமாம் கண்டிப்பாக. அதனால் காய்கறி ரேட்டில் எல்லாம் விலை ஏறி போச்சு. காய்கறி எல்லாமே அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை ஏறி போச்சு. எதுவுமே ஆனால் கஷ்டப்படுறோம் ஒருத்தன், ஆனால் விலை ஏற்றுறோம் ஒருத்தன். எல்லாம் என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் தெரியல. விவசாயிக்கு பலனே இல்லாமல் போயிடுச்சு. தேர்தல் மாற்றம் வரணும், அதுதான் எதிர்பார்த்துருங்க. எல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் தான் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வந்தால் ஏற்றம் தான் எல்லாம் இருக்கும். ஆமாம் உண்மையை செய்து பார்ப்போம். அவங்க என்ன பண்ணால் பண்ணிட்டு பார்ப்போம். ஆனால் விலை கொஞ்சம் ரொம்ப நல்லது. மோடி அரசு நல்லா பண்ணுறாரு. இது கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதான் உண்மை. நல்லா இருக்குது. எதுவும் ஊழல் இல்லைன்னு கேள்விப்படுறோம். இருந்தால் இந்த மாதிரி விலைவாசியை கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம். நன்றி. நான் சிட்டியில் ஆட்டோ ஓட்டுறேன். எல்பிஜி கேஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு 44 ரூபா இருந்துச்சு. நான் வண்டி எடுத்து 1 மாதம் தான் ஆகுது. ஃபஸ்ட்டு 44 ரூபா இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி ரேட்டு படி 52 ரூபா இருக்குது. இதே மாதிரி ஏறிட்டே போச்சுன்னா எங்கள் நிலமை என்னன்னு தெரில, எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில. ஆனால் ரேட்டு மட்டும் எங்களோட சவாரி ரேட்டு மட்டும் எதுவும் ஏற மாட்டேங்குது. டீசல் பெட்ரோலு அந்த கேஸு அந்த ரேட்டு தான் ஏறிட்டு இருக்குது. இப்போ வீட்லேயும் கேஸு சிலிண்டர் ஏறிட்டே இருக்குது. மாதம் 1 தேதி ஆனால் எல்லாம் ஏறுது தவிர எங்கள் வாழ்வாதாரம் ஏற மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படியே போச்சுன்னா ரொம்ப மோசமாயிரும். இது கவர்மெண்ட் தான் எதனா பண்ணணும். இப்போ கவர்மெண்ட் இதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, இன்னும் 2 மாதம் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, அதுக்கப்புறம் எங்கள் கையில் தானே இருக்குது, நாங்கள் பார்த்துக்க போகிறோம். இது அவங்களே முடியாதுன்ட்டாங்கன்னா அப்போ வேறு ஒருத்தர் கையில் கொடுக்க வேண்டியதான் ஆட்சியை. என்ன சொல்கிறீங்க? ஆட்சி மாறினாலும் இந்த சிலிண்டர் கேஸ் விலையெல்லாம் குறையும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? குறைக்கிற மாதிரி யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போட வேண்டியதான் ஓட்டு. யார் குறைக்கிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு போட வேண்டியதான் ஓட்டு. என்ன சொல்கிறீங்க? இப்போது அடுத்த 2 மாதத்துக்கு இப்போ ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த 2 மாதம் உங்களால் சமாளிக்க முடியும். இப்போ நீங்கள் தினமும் சம்பாதிக்கிற கூலியிலேருந்து இப்போ 2 நாள் கூலி எடுத்து வச்சா தான் உங்களால் கேஸ் வாங்குற நிலமையில் இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே தாண்டும் அப்படின்னு தாராளமாக சொல்கிறாங்க. இப்போ சாதாரண மக்கள்லாம் அவங்க பார்க்கும்போது இல்லை அவங்களுடைய நிலைமையெல்லாம் எந்த மாதிரி இருக்குது? உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கா பார்க்கும்போது? உங்களுக்கு
எல்லார் நிலைமையும் மோசமாக தான் இருக்குது. கொரோனா வந்ததுலேருந்து எல்லார் நிலைமையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நான்லாம் கார் வச்சுட்டு இருந்தேன், காரை விற்றுட்டு இப்போ ஆட்டோவுக்கு வந்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன வைக்க போகிறேன்னு எனக்கு தெரில. இதை விற்றுட்டு எங்கள் ரோட்டில் தான் நிற்க போகிறேன்னு நினைக்கிறேன் நான். அப்படி தான் இருக்குது நிலைமை சத்தியமாக. இப்போ கவர்மெண்ட்டுக்கும் எண்ணெய் கம்பெனி இந்த பெட்ரோல் டீசல் ஜி அந்த இதெல்லாம் வீடியோலாம் நாங்கள் பார்த்துருக்கோம் ஜி யூடியூப்பில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 32 ரூபா தான் வருதான் எல்லாமே சேர்த்து. இவங்களோட இது ஜிஎஸ்டி இந்த சிஎஸ்டிலாம் போட்டு தான் 90 ரூபா கிட்ட வந்திருக்கு பெட்ரோல். இப்போ தான் நாங்கள் யூடியூப்பில் எல்லோரும் உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் நாங்கள். நினச்சா இப்போ குறைக்கலாம். அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், அவங்க தான் நினைக்க மாட்டாங்க. முதலமைச்சர் எலெக்ஷனுக்காக நிறைய சலுகைகள் அறிவிக்கிறாரு, என்னமோ இலவசம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு. ஜி அதெல்லாம் 5-10 வருஷமாக இருக்காங்க, அப்போல்லாம் கொடுத்துருக்கலாம், அப்போல்லாம் கொடுக்கல. எலெக்ஷன் கிட்ட வந்தோடனே கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் பொய்யானது தானே அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்னீங்க சும்மா கண் துடைப்பு அதெல்லாம். பெட்ரோல் டீசல் விலை யார் குறைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆமாம். ஒருவேளை இப்போ எல்பிஜி கேஸ் இலவசம்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? அது எப்படி போடுவோம், அது நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அறிவு இருக்குல்ல, அது பார்த்து தான் போடுவோம். தேர்தலுக்கு அப்புறம் மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? மாற்றம் வரணும் இல்லைன்னா அவ்வளோதான், கஷ்டம்தான். காசுக்காக ஓட்டு போடுறது வந்து சில விஷயம் இருக்குது, சரிங்களா? பெட்ரோல் டீசல் கேஸ் சில்லறை விலை ஏற்றுறது உண்மையிலே அது வந்து நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள் கஷ்டப்படுறது, சரிங்களா? நான் வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி காசு கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடாது, சரிங்களா? வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ, நானே ஒரு கூலி வேலைக்கு போகிறேன், நான் வந்து ஒரு எலக்ட்ரிஷியன், சரிங்களா? ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், சரிங்களா? அந்த நேரத்தில் நமக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பதிவு பண்ண முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து நான் பணக்காரராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து நம்மளை மிரட்டினா கூட அரசாங்க தரப்பில் இந்த மோடி திட்டங்கிறது வந்து அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வேறு, சரிங்களா? நம்பிக்கையோடு செயல்பட்டால் எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, சரிங்களா? அதே நேரத்தில் மக்களுக்காக என்ன பயன் பண்ணணுமோ அதை பேசணும். சரி, இந்த கேஸ் விலை ஏறிடுச்சு இப்போ. இல்லைப்பா, ஒரு நாளைக்கு ஏற்றுறாங்க, சரிங்களா? ஒரு நாளைக்கு ஏற்றுறாங்க. நான் வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்தவன் நான், சரிங்களா? கேப்டன் கட்சியில் வட்ட துணை செயலாளர் இருக்கும் 91 வட்டத்தில், சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து தவிர்க்க முடியாத காரணம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், சும்மா சாதாரணமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். சத்தியமாக அவங்க பண்ணது வந்து ஒருநிலைப்பட்சமாக எல்லாமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி எல்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் கவனித்து இந்த மோடி அரசு நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் நான், வேறு ஒன்றும் கிடையாது. கேஸ் விலை மொதல் ரேட்டுக்கு 600 ரூபாய்க்கு வாங்கினோம், இப்போ வந்து 850 ரூபா அந்த மாதிரி 900 ரூபா அப்படின்றாங்க. அப்புறம் கொண்டு வந்து போடுறவங்களும் கமிஷன் காசு கேட்குறாங்க. நாங்களாம் பூ தொழில் பண்ணிவிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம், வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு பசங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு இப்போ எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் விலைவாசி கொஞ்சம் கம்மி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு பூ வியாபாரம் எவ்வளோ வரும்? ஒரு நாளைக்கு இது பூ தொழில் வந்து அன்னன்னைக்கு அழிகிற பொருள் தான். அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா போட்டோம்னா அது ஒரு நாளைக்கு 200 ரூபா இப்படி கிடைக்கும். அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு அது கூட கிடைக்காது. அது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு 150 ரூபாலேருந்து 200 ரூபா கிடைக்கும். 200 ரூபா கிடைக்கும். 5 நாள் கூலி வந்து உங்களுக்கு சிலிண்டருக்காகவே நீங்கள் ஒதுக்குற மாதிரியான அது ஒவ்வொரு நேரம் ஒதுக்குற மாதிரி இருக்குது. இல்லாட்ட வேறவங்ககிட்ட வாங்கி அந்த நேரத்துக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு யார்கிட்டயாச்சும் கடை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ பெட்ரோல் டீசல் விலை ஏறினதுனால இந்த பூ ஏற்றுமதிக்கு கூட விலை ஏறி இருக்கு. போன மாதத்துக்கு இருந்த பூ ரேட்டுக்கும் இன்றைக்கி இருக்க ரேட்டுக்கும் அதிகமாக தான் இருக்கும். அதிகமாக தான் இருக்குது. உங்களுக்கு அந்த வியாபாரங்கள்லாம் ஓரளவு கட்டுப்படி ஆகுதுங்களா? அதான் கட்டுப்படி ஆகல. நாங்கள் முதல்ல எடுக்கவும் முடியல. இப்போ ஒரு ஆட்டோவில் போனாலுமே அதிகமாக தான் கேட்குறாங்க வண்டி சார்ஜு. அப்போ போக வரவே அதுக்கே 100 ரூபா ஆயிடுது, கோயம்பேட்டுக்கு போக வர. அப்புறமா அதுலேயும் போட்டு நாங்கள் போட்டு எடுக்க முடியல. அது கஷ்டமாக தான் இருக்குது. நான் இன்றைக்கி சமையல் கேஸ் விலை வந்து 835 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களுடைய தினசரி கூலியிலேருந்து உங்களால் அவ்வளோ விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இது 835 தீர்வு கிடையாது, இன்னும் ஏறிட்டே இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க.
உங்களால் சமாளிக்க முடியுமா? அந்த கேஸை வாங்க முடியும், எப்படி சோறு ஆகித்தன முடியும்? ஒரு வேளை சாப்பிட்டது சாப்பிடாம தான் இருக்க முடியும். கேஸை வாங்குற நிலைமைக்கு இல்லையே, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது வாங்குறதுக்கு. வேற ஏதாவது கேஸ் இல்லாமல் வேற ஏதாவது யூஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. வேற என்ன வச்சு விறகு வச்சு யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி வீட்டுங்களில். கேஸ் ரேட்லாம் இப்போ அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குது. முன்னெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச புதுசில் வந்துட்டு 300 சில்லற 400 சில்லற இருந்துச்சு. அப்புறம் 500, 600, 700, இப்போ 840 ரூபா இருக்குது. போன மாதத்துக்கு இந்த மாதம் 50 ரூபா ஏறி இருக்குது. இதெல்லாம் எங்கே தான் போய் முடியும்னு தெரியல. நாங்களாம் இந்த ஆட்டோ ஓட்டுறோம், எங்களுக்கெல்லாம் சிலிண்டர் எடுத்து வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த காசை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மற்றவங்களாம் என்ன தான் பண்ணுவாங்க என்னென்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. இதை கொஞ்சம் கண்டித்து இதை கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ஆட்சி வந்து இந்த ஆட்சி வந்தால் இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. இதே தான் போய்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முன்னாலாம் நான் கேஸ் வாங்கும்போது நான் 300 சில்லற இருந்துச்சு. அப்புறம் 400 சில்லற, 500 சில்லற, 700 சில்லற, இப்போ 835 ரூபா வந்து நிற்கிது. 1000 ரூபா அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்துடும் போலுக்கு. இப்படியே போயிருந்தால் எங்களை ஆட்டோ ஓட்டி பழிச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எத்தனை நாளுடைய உழைப்புனா நீங்கள் இந்த ஆட்டோ இந்த கேஸுக்காக எடுத்து வைக்கிறீங்க? இல்லை, கேஸுக்காண்டி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு இப்போ ஒரு சிலிண்டர் ஆகுதுமா. நாங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கோம். ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் ஆகுது. டெய்லி உங்களுக்கு 800 சில்லற ரூபா அப்படின்னா வந்துட்டு டெய்லி நான் ஒரு நாளைக்கு 30 ரூபா மணிக்கு கணக்கு வச்சா தான் எனக்கு அந்த 900 ரூபா, 850 ரூபா, 900 ரூபா வருது. ஒரு நாளைக்கு 30 ரூபா மணிக்கு வருது. எத்தனை நாள் உழைப்புன்னு சொல்ல முடியும். ஒரு நாளைக்கு சிறு சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு 30 ரூபா எடுத்து வச்சா தான் என்னால் ஒரு சிலிண்டருக்கு காசு கொடுக்க முடியுது. இப்போ கேஸ் மட்டும் இல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையும் ஏறி இருக்கு. ஆமாம், அந்த பெட்ரோல் டீசல் விலை ஏறுறதுனால அத்தியாவசிய எல்லாமே ஏறுது. இப்போ அதனால் வந்துட்டு எல்லாமே பால், காய்கறி எல்லாமே ஏறிக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வருமானம் அதுக்கேற்ற மாதிரி உங்களால் வருமானம் இப்போ இந்த ஓலாவில் ஆட்டோ போட்டு ஓட்டுறோம், எனக்கு ரொம்ப கம்மியாக தான் தராங்க. எங்களுக்கு ஆட்டோ ஓலா ஓட்டுறது வந்து ரொம்ப கம்மியாக தான் எங்களுக்கு தராங்க. கவர்மெண்ட் வந்து மக்களை பற்றி கவலைப்படுறது. அவங்க மட்டும் வேலையாற்றலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் எவ்வளோ கூலி, எவ்வளோ என்ன லாபம் சம்பாதிக்கிறாங்க அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்ம வந்து இது செருப்பு தைச்சி தான் பிழைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் சிலிண்ட்ரு வந்து விலைவாசி மேலே விலைவாசி ஏறினே போகுது. ஆனால் இது வந்து கட்டுப்படுத்தணும். ஜனங்களை பார்த்தாவது ஏழை மக்களை வயிற்றில் அடிக்காத, சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறனாலும் வரக்கூடாது. அதான். ஆனால் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தணும் கண்டிப்பாக. அதை நான் கேட்டுக்கிறேன். எங்களுடைய சம்பாரணை அந்த அளவுக்கு பத்தலை. எல்லா இடத்துலையும் விலைவாசி ஏறுது. அப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்றது? கடைசியில் சோத்துக்கே வழியில்னாக்கா நாங்கள் எங்கே போகிறது? விலை குறைக்கிற கவர்மெண்ட் நினச்சா விலை குறைக்க முடியும்னு நினைக்கிறேன். தாராளமாக குறைக்கலாம். கவர்மெண்ட்டில் வந்து தாராளமாக நினச்சா குறைக்கலாம், அவங்களால முடியும். எதனால் அவங்க வரின்ற பேரில் குறைக்க மாட்டாங்க? இது வந்து எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் கம்பெனி தான் இந்த இதெல்லாம் தீர்மானிக்கிறான்றாங்க. ஆனால் உண்மையை பார்த்தா வரி மட்டுமே நமக்கு உள்ள எண்ணெய் இல்லாமல் இந்திய வரி மட்டுமே அதிகமாக இருக்கும். இந்த வரியை குறைக்க முடியுமா கவர்மெண்ட் நினைச்சா? தாராளமாக குறைக்கலாம். பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து பணத்தை பதுக்கி வச்சுக்கிறாங்க. அந்த பணத்தெல்லாம் வெளியே வந்தாலே வரி எங்கேயோ போய் நிற்கும், தட்டுப்பாடு இல்லாமல் போய் நிற்கும். இது தேவையா? அவன் ஒரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டால் எவ்வளோ கோடிக்கணக்கில் பதுக்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வெளியே வரணும். அப்புறம் ஏன் மக்கள் வந்து கஷ்டப்பட போகிறாங்க? அப்புறம் ஏன் வரி வந்து அதிகமாக போகுது, பணம் ஏன் அப்படி வரப்போகுது? இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பெட்ரோல் விலை உயர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயமாகவும் பார்க்கப்படுது. கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய சுமையாகவும் இருக்குது. பணக்காரங்க இதுக்கப்புறம் ரோடு காலி ஆயிரும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ட்ராவல் பண்ணுவாங்களோ அப்படின்ற டவுட்டும் நமக்கு இருக்குது. கீழே இருக்கிறவங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து அரசாங்க பேருந்துகளில் தான் போய் ஆகணும், ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு இன்னும் ப்ராப்பராக கிடைக்கல. சேம் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரேட்ஸில் இருக்கட்டும், இல்லை ஃப்ளஷோ அத்தியாவசிய பொருட்களோட விலையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரிய அடி வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் ஆஸ் வெல் அஸ் வந்து பிலோ மிடில் கிளாஸ் பீப்புள் ப்ளஸ் பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறவங்களுக்கான அந்த வலி அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமாக இல்லை. இன்றைக்கி சாதாரணமாக எங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க ஒரு 600 ரூபாயிலேருந்து 700 ரூபா வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா காலையில் 7 மணிக்கு அவன் வீட்டிலேருந்து பஸ் ஏறினா மட்டும்தான் 9 மணிக்கு வந்து ட்ராவல் ஆகி சைட்டுக்கு வந்து ரீச் ஆக முடியும். இந்த 2 மணி நேரம், காலையில் 2 மணி நேரம், திரும்பவும் சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் அப்படின்னா அவன் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது. இப்போ பெட்ரோல் விலை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒரு 1 ஹவர் நம்ம ஃபேமிலியோடு இருக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோட ஒரு சாமானியன் கிளம்புறான் அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 30 கிலோமீட்டர் வந்து அப் அண்ட் டவுன் 60 கிலோமீட்டர்ஸ் ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாருன்னா குறைஞ்சது அவரோட சம்பாத்தியத்தில் வந்து ஒரு 40% வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஃபியூலுக்காகவே போயிடுது. இது வந்து அவங்களோட பசங்களுக்கோட எஜுகேஷனில் அடிப்படுது, பசங்களோட கேரியருக்காக அவங்க சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் அடிப்படுது.
பெண் பிள்ளைங்க வச்சுருக்கக்கூடியவங்களுடைய சேவிங்ஸில் அடிப்படுது, கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கவங்களோட விஷயங்கள் அடிப்படுது, நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு பெரிய அடி. இது மட்டும் இல்லாமல் என்ன விஷயங்களெல்லாம் வந்து மக்கள் சஃபர் ஆவாங்களோ எல்லா விஷயத்துலையும் இது வந்து பெரிய அடி தான். அன்றைக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது வந்து 50 ரூபா விலைக்கே வந்து சுஷ்மா சுவராஜ் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மன்மோகன் சிங்குக்கு புடவை அனுப்பி வச்ச விஷயங்கள் வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து எந்த விஷயத்துக்காக இன்றைக்கி வந்து அதே விஷயங்களை பிஜேபி வந்து ஆதரிச்சும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அன்றைக்கி கேட்கும்போது நிர்மலா சீதாராமன் வந்து இது வந்து சாமானியர்களுக்கு வந்து ஒரு பெரிய அடி அப்படின்ற மாதிரி மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்றாங்க. ஒரு அரசாங்கம் வந்து என்றைக்கு தன்னுடைய கைகளை வந்து விரிக்குது, இதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கே வந்து இந்த அரசாங்கம் தனக்கான தோல்வி ஒப்புக்குச்சு அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. இந்த விஷயத்தை அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா சாமானியர்களுக்கு போய் எங்களால் முடியல அப்படிங்கிற விஷயத்தை ஓப்பனாகவே சொல்லிடணும். இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னும் போது வந்து இந்த அரசாங்கம் வந்து இது மக்களுக்கான அரசாங்கமாக எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பெருசாக எழுது. படிச்சிருக்கக்கூடிய தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, படிக்காத தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, 2 பேருமே வந்து இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்கமிங் எலெக்ஷனில் வந்து இதுக்கான ஒரு மாற்று தீர்வை வந்து முன்னெடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட மிகப்பெரிய வேண்டுதலாக இருக்குது. இந்த சூழ்நிலை மாறணும். எப்படி மாறப்போகுது அப்படின்றது வந்து தெரியல. இதுக்கப்புறம் நடக்க போகிற தேர்தல் அசாமில் இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கட்டும், இல்லை கேரளாவில் இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் சரி, இங்கே நடக்க போகிற இந்த 4 எலெக்ஷன் தான் வந்து ஒரு மிகப்பெரிய பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிற ரிசல்ட்டாக நம்ம வந்து பார்க்கணுமே தவிர தெரியல. இதுக்கப்புறம் மக்கள் தான் முடிவு பண்ணணும். அதை இப்போது எலெக்ஷனுக்காக எடப்பாடி வந்து நிறைய சலுகைகள்லாம் அறிவிச்சிக்கிட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு வந்து கேஸ் வந்து எல்லாருக்கும் இலவசம்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு வைங்களேன், மறுபடியும் அதிமுக வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமா? இது இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறது வந்து இது திமுக கிராம சபை கூட்டங்களில் வந்து திமுக தலைவர் வந்து என்ன விஷயங்களெல்லாம் வந்து நாங்கள் ஆட்சிகள் வந்தால் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து முன்கூட்டியே நாங்கள் வந்து செஞ்சுட்டோம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இது ஒரு பிம்பமாக பார்க்கப்பட்டால் கூட இதையும் தாண்டி வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து இது தேர்தலுக்காக செய்யக்கூடிய ஒரு அரசியல் விளையாட்டு தானே தவிர இது வந்து நாளைக்கு இலவசமாக நாங்கள் வந்து சிலிண்டர் கொடுக்குறோம், இல்லைனா வந்து மாணவர்களுக்காக வந்து ஒருத்தர் பெட்ரோலே ஃப்ரீயாக நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் என்ன தான் நம்ம முன்னெடுத்து வச்சாலும் சாத்தியமான விஷயமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அன்றைக்கி பாரத பிரதமர் வந்து நான் வந்தால் 40 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அன்றைக்கி சொன்ன விஷயத்தை நீங்கள் செய்ய முடிஞ்சுதா? நாளைக்கு வந்து கேட்டாக்கா எங்கள் கையில் எதுவுமே இல்லைன்னு இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் சொல்கிற அதே பதில் தான் நாளைக்கு எடப்பாடி வந்தாலும் சொல்லுவார். ஸோ இது வந்து குழந்தை கையில் வந்து நம்ம விளையாட்டு சாமான் கொடுக்குற கதை தான் வந்து நான் கிள்ற மாதிரியே நான் கிள்ளிக்கிறேன், நானே தாளாட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலாக தான் இருக்குமே தவிர வந்து சாத்தியப்படாத விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி பிறந்திருக்கிற குழந்தை நாளைக்கு பேச ஆரம்பித்தா அதுக்கும் நல்லா தெரியும் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது. என் கையில் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு நிதியமைச்சர் சொல்கிறாரு, நான் வந்து சிலிண்டர் இலவசமாக கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா நம்பக்கூடியவங்க வந்து பிஜேபி கட்சி சார்ந்தவங்களாகவும் அதிமுக தொண்டர்களாகவும் தான் இருப்பாங்களே தவிர வேறு யாரும் இதை நம்ப மாட்டாரு. நம்புறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சிலிண்டர் விலைலாம் ஏறி தான் போச்சுண்ணா. ஏறி போனதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் நம்ம மத்திய கவர்மெண்ட்டையும் வந்து குறை சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்களாம் வந்து ஏற்றணுன்ற இடத்துல ஏற்ற கிடையாது, அங்கே வந்து நடக்கிறது தான் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம 10 பேருக்காக 1000 பேர் குறைச்சிக்க முடியாது. அதனால் என்னென்னா எங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். புரியுதுங்களா? கஷ்டம் இருக்க தான் செய்யும். இந்த எலெக்ஷன் முடிஞ்சால் மாறும். புரியுதுங்களா? ஆட்சி மாறணும்லாம் கிடையாது. இது ஆட்சியோ இல்லை கட்சியோ இதெல்லாம் கிடையாது. அதாவது மேலே என்ன நடக்குதோ கீழே அதான் நடக்கும். புரியுதுங்களா? ஆனால் ஓரளவுக்கு மாற்றம் வரும். இப்போ மோடி ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி 1 லிட்டரு பெட்ரோல் 40 ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னாரு. இப்போ அதே ஆட்சியில் நமக்கு 100 ரூபாய்க்கு தாண்டி போகுது போல. இப்படி இருக்கும் ஆட்சி மாற்றம் வந்தால் கண்டிப்பாக மாறிடுமா? கண்டிப்பாக மாறும், வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்காக வந்து நம்ம உடனே சொல்ல முடியாது. இப்போ மாறினவுடனே உடனே மாறலாம் சொல்ல முடியாது. யார் உறுதிமொழி கொடுத்தாலும் உடனே செய்ய முடியாது. ஏன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? ஒரு 100 குடும்பம்னா பரவாயில்ல மாற்றிடலாம். கோடிக்கணக்கான குடும்பம் இருக்குது, எப்படி மாற்ற முடியும்? அதனால் கண்டிப்பாக மாற வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மாறாதனால கொஞ்சம் லேட்டாகிறதுனால இப்போ சாதாரண மக்கள் 1 மாதம் சம்பளம்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, கண்டிப்பாக பல மாதம் ஆகும்போது அவங்க எந்த அளவுக்கு அவங்களால சமாளிக்க கஷ்டம் சமாளிக்க முடியாதான். எல்லாரையும் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். வேறு என்ன பண்ணுறது? அதான் இவ்வளோ நாள் ஏறல, இப்போ தானே கடந்த 2-3 மாதமாக தான் ஏறி இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சோடனே மாறிடும், மாற்றம் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? மாற்றம் வரும். வாய்க்கான ஏற்ற தேவை எல்லாமே தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எல்லா பொருளுக்கும் கம்மியாகும். அடுத்த ஆட்சி மாறினா கரெக்டாக இருக்குங்க. ஓட்டு போ அடுத்த மக்கள் வந்து தேர்ந்தெடுத்தால் தான் அடுத்து யாரை முதலமைச்சர் ஆகிறாரோ அவங்க தான் வந்து இதுக்கு தீர்வு கொடுப்பாங்க. இப்போ இது திரும்பி மறுபடியும் அதே போல் ஓட்டை போட்டு மறுபடியும் அவங்களே வராங்க, மறுபடியும் திருப்பி நமக்கு இந்த நிலைமையாக தான் ஆகும் கடைசி வரைக்குமே.
வாங்கி சாப்பிடணுன்றது தோணவே தோணாது. கடைசி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தெருவாக பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆகிடுவோம் பழகுது. காய்கறி விற்கிறதோட பிச்சை எடுக்கிறது தான் பெரிய பெஸ்ட்டு பழகுது நமக்கு. அப்படின்னு தான் போவாங்க மக்கள் எல்லாமே. இதுதான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குன்னா அடுத்த முதலமைச்சர் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது கொடுப்பாங்க, பதில் கிடைக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.